தகவல் சங்கமம். This is me, Arjun. இது வரைக்கும் எங்களோட சேனலை வியூ பண்ண வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னோட டாடி எனக்கு எக்லே 2 ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓவர் டு மை டாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் சங்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கில் வந்து 2 ரெசிபி பண்ண போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக் பொடி மாஸ், எக் கொத்து பொடி மாஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக் மசாலா ட்ரை. ஸோ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம 2 எக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, 3 பாயில்டு எக் எடுத்துக்கோங்க, 2 பிளைன் எக் எடுத்துக்கோங்க, ஆனியன் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆனியன் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க, தக்காளி ஒரு சின்ன தக்காளி, உப்பு எடுத்துக்கோங்க, காரப்பொடி, பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, பெப்பர் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, பூண்டை இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு இந்த பூண்டை போட்டுருங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எக்கை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் காரப்பொடி இந்த அளவு போட்டுக்கோங்க, மல்லித்தூள் இந்த அளவு போட்டுக்கோங்க. எதுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன்னா, கொஞ்சம் நல்லா மசாலா வாசனை இருக்குங்கிறதுனால குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 டீஸ்பூன் உப்பு போடுவோம். ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். நம்ம பண்ணியாச்சு. கருவேப்பிலை மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை, ஆல்ரெடி நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் நம்ம வச்சிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்குங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக் மசாலா ஃப்ரை பார்த்தாச்சு. நம்ம இதில் எக் கொத்து மாஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், நான் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து நான் அடுத்தது பண்ணுறேன். அதை கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நான் பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கிட்டேன். நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நான் நல்லா பண்ணதுக்கப்புறம், நல்லா வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சு ஆனியன் நம்ம போட்டுக்கிறோம். அரை டீஸ்பூன் மஞ்சள், தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்னா தக்காளி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அது மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். நம்ம ஸோ ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ மூடி வச்சோன்னா அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கலாக நல்லா சுருங்கிருக்கும். ஸோ நம்ம எக்கு போட்டு நம்ம வந்து நல்லா பொடி மாஸ் பண்ணும் போதும் சரி, அந்த குத்தும் போதும் சரி, உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம
கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து வைக்கும்போது 5 மினிட்ஸ்னால் நடுவில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இது மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம என்னங்கிறது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம 3 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா வதங்கிருக்கு. ஸோ ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ வந்து நம்ம எக்கை ஆட் பண்ணுவோம். நம்ம ஸோ 2 எக் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் நம்ம இங்கே. ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். காரப்பொடி கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்து அப்படியே குத்தி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா நம்ம வந்து அந்த நல்லா குத்தி விட்டுக்கிட்டாச்சு அதை. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா வந்திருக்கு. இதை இன்னும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நார்மல் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருங்க. நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம வந்து எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஸோ 5 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக வந்துருக்குங்க. எக் கொத்து பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் இறக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண எக் கொத்து பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. எக் மசாலா ட்ரை அதுவும் ரெடி ஆகிடுச்சு. என் பையன்கிட்ட கொடுத்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் செஞ்ச இந்த 2 எக் ரெசிபியும் அர்ஜுன் டேஸ்ட் பண்ண போகிறான். வாங்க. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க டாடி செஞ்ச இந்த எக்ல 2 ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அச்சச்சோ, இன்னும் முடியல. இனிமே என்னோட பெரியப்பா இதை கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓவர் டு மை பெரியப்பா. Hi friends, happy Father's Day to all dads in the world from our family. So இந்த வீடியோ வந்து ஃபாதர்ஸ் டேஸ் வந்து எடுத்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் போடல அந்த வீடியோ. ஸோ என்னுடைய பசங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே சர்ப்ரைஸாக ஒரு ஹேண்ட்மேட் க்ரீட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஹேண்ட்மேட் க்ரீட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க வந்து ஃபாதர்ஸ் டே சர்ப்ரைஸாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோம்மேட் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டோட ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் அதை பற்றி போடுறோம். ஸோ ஃபாதர்ஸ் டேக்கு இன்றைக்கி வந்து என் பசங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ என்ன பண்ணலான்னு நினைச்சா சிக்கன் 65 பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். எப்போது அம்மா சமையலே பண்ணி அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ அப்பா வித்தியாசமாக இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் 65 பண்ணலான்னு இருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். சிக்கன் 65க்கு நான் செய்கிற என்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. போன்லெஸ் இது, அதான் போன்லெஸ் தான் உங்களுக்கு சிக்கன் 65க்கு நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. உப்பு வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் தயிர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். சிக்கன் வந்து சிக்கன் 60 பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்காண்டி போட்டிருக்கோம். இப்போ லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் லெமன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு புளிஞ்சுக்குங்க. நான் வந்து எனக்கு ரெடிமேடாக இருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு தேவையான அளவுக்கு போடுறேங்க. நான் கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. கேசரி பவுடர் இது ஆட் பண்ணதுனால எதனாலன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலராக இருக்கும் சிக்கன் 65. ஆனால் இது யூஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது ஃபுட் கலரு, அதாவது கேசரி பவுடரு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க உங்கள் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது. நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ண, ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எங்களுடைய தகவல் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலி இருக்கும். என்னடா 2 டேடி தான் வந்துட்டு இருக்காரு, இன்னொரு டேடி எங்கே ஆளை காணான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எங்கள் அண்ணன் வீடியோலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு எங்கள் அண்ணி பண்ண சமையலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிமிக்கி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் நான் பிடிச்சி கொண்டு வரதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் பருப்பி ரொம்ப சூப்பராக பண்ணுவாருங்க. சின்ன வயசுலேயே அடிக்கடி போடுவார் தேங்காய் பருப்பி. நான் இந்த வீடியோ மூலமாக அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், அவர் எப்படி தேங்காய் பருப்பி பண்ணுறாருன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ அதை பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் அவரை பண்ணி காமிச்சு சொல்கிறேன். சரவணனே பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவை. உனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ பண்ணி காட்டுவேன்னு நினைக்கிறேன். we are waiting for it. ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கனை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி. ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். எதனால் வைக்கிறேன்னா இந்த ஸ்பைஸ் எல்லாமே சிக்கனில் சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். பாருங்கள் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு, நல்லா மசாலாலாம் கலந்து எல்லாம் இதாகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஒரு 5-6 டீஸ்பூன் போட்டுங்க. இதை ஏன் ஆயிலில் பண்ணுறோன்னா ஆயிலில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதே சிக்கன் 65 வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரு இல்லை அவனில் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் ஆயிலில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்டி கொஞ்சம் கூட இருக்கும், அதனால் நீங்கள் ஆயிலில் பண்ணுறாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போது நம்ம சிக்கன் 65 அதில் போடலாம். எல்லா சிக்கனையும் போட்டாங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும், நல்லா ரெட்டிஷாக வரைக்கும் இதாகட்டும். வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஃப்ரை ஆகிட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட்டிஷாக வரணும், கொஞ்சம் செந்நிறமாக வரணும், அதெல்லாம் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தட்டில் வச்சுருக்கேன். எதனால் வந்து அந்த ஆயிலை வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும், அதனால தான் அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு டேஸ்டியான சிக்கன் 65 இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்னது டேஸ்டியா? சாரிங்க, டேஸ்டின்னு நான் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு பார்க்குறவங்க தான் சொல்லணும். என் பசங்களை விட்டு எப்படி எப்படி இருக்குன்னு அவங்கள பார்க்க சொல்கிறேன். டேஸ்டியாக இருக்குங்க, அவங்க சொல்லணும் டேஸ்டியாக இல்லை டேஸ்டி இல்லையான்னு. பாருங்கள் சிக்கன் 65 ரெடி. பசங்கள்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன். எப்படிப்பா சிக்கன் இருக்கு? 2 பேர் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. Can you please make it again? Please. Sure, நம்ம டெய்லி பண்ணுவோம். ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Happy Father's Day to all the fathers in the world.